இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் திருப்பு முனையை பெறுவதற்கு தேவனுடைய விருப்பத்தில் நம்ம நிலைச்சி இருக்கணும், பின்வாங்கக்கூடாது. அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கும்போது தேவன் நமக்கு ஒரு பரிசை தருகிறார். ஆனால் அவருடைய வழியில் நடப்பது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. நமக்கு நிறைய சிரமங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அப்படியே பின்வாங்கிடலாமா அப்படின்னு கூட நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் தேவனுடைய வழியில் நிலைச்சி இருக்கும்போது அந்த திருப்பு முனையை தேவன் உங்களுக்கு தருகிறார். இதைத்தான் தேவன் பைபிள் வசனங்கள் மூலமாக நமக்கு ஊக்கப்படுத்துகிறார். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால அதை வெற்றியாக மாற்றி தருகிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, பொருளாதார நெருக்கடி இல்ல உறவுகள்ல பிரிவுனால மன அழுத்தத்துல இருக்கீங்களா? பேரண்ட்ஸ், நீங்க உங்க குழந்தைங்களோட படிப்பை நினைச்சு கவலைப்படுறீங்களா? எதிர்காலம் பத்தி யோசிக்கிறீங்களா? உடல் ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? மார்ச் மாசம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம ஜெபம் பண்ண போறோம். ஒரு திருப்பு முனையை பெறறதுக்காக மார்ச் மாதம் 8 மற்றும் 18ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனல்ல மதியம் 3 மணிக்கு லைவ்ல வர ஜெபத்துல நீங்க கலந்துக்கோங்க. லைவ் பிரேயர்ல சந்திக்கலாம். முதலாவது இந்த ஸ்டுடியோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இடம் தான். இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். இங்கே லைட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் கேமராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா IND-FS7 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல நான் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நடந்து வந்தபோது எனக்கு அங்கே இருந்த நல்லா மெயின்டைன் பண்ண ஸ்டூடியோவை பார்க்கும்பொழுது அந்த பேக் ட்ராப் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அவங்க மெயின்டைன் பண்ணது, செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்கே சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா அநேக செட்ஸை இவங்க நமக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செட்ஸ் அமைக்கிறது பெரிய ஆச்சரியம். இங்கே ஷார்ட்டை வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேணாம். ஏன்னா நம்ம கேமரா லெஃப்ட் ரைட் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே செட்டு எல்லாமே ரெடியாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது CBNோட குழு தான். நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. இந்த டீமை பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான டீம். இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டீம். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவும் டெல்லி குர்கான்லேயே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை பெறுவதற்கு நம்ம தேவனுடைய வழியில் நிலைச்சி இருக்கணும், பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய பாதை நடக்கிறது அவ்வளோ ஈஸியான வழி கிடையாது. நிறைய சிரமங்கள் இருக்கும். நம்ம பின்வாங்கலாம் அப்படின்னு கூட நமக்கு எண்ணங்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் நிலைச்சிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருப்பு முனையை பெற முடியும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பிரசாந்த் குமார் அவங்களுடைய சாட்சி தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருந்தது. அதுலேருந்து இவங்க எப்படி வெளியில் வந்தாங்க, திருப்பு முனையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சென்னையில் வசிக்கும் பிரசாந்த் அவருடைய சிறுவயதில் அவருடைய தாயின் உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததில் ஒரு அதிர்ச்சியான செய்தி என் குடும்பத்திற்கு வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தாயாருக்கு 2 கிட்னியும் சுருங்கி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய தாயாருக்கு சிகிச்சை செய்வதற்காக பிரசாந்தின் தந்தை அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கினார். அந்த மருத்துவமனை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த டாக்டர் எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சார். இவ்வளோ பணத்தை நீங்கள் கட்ட முடியுமா நான் யோசிச்சு பார்த்தேன், ஆனால் நீங்கள் சாதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 லட்ச ரூபாய் அந்த இடத்துல எங்களுக்கு செலவானது. அப்போ நான் சொல்கிறது 2010ஆம் ஆண்டில். நான் உடனே அந்த டாக்டர் காலில் போய் விழுந்தேன். டாக்டர் எப்படியாவது, ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுகும் பொழுது அவர் சொன்னார், நம்ம கையில் ஒன்றும் இல்லைப்பா, நீ காடை நம்புறல்ல, அந்த காடுகிட்ட ப்ரேயர் பண்ணு அப்படின்னாங்க. பிரசாந்த் தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் தன் தாய்க்காக ஜெபம் செய்தார். என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அன்றைக்கெல்லாம் ஒரு சங்கிலி ப்ரேயர்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்படி சங்கிலி ப்ரேயர் பண்ணலாம்டா, எல்லாம் செபிக்கலாம்,
எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி என்னுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அழுவும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கை கொடுத்து வாடா செபிக்கலான்னு சொல்லி முதலாவது என்னுடைய ஜெபம் அதுதான். செபிக்க ஆரம்பித்தோம். இரவு தூங்கிட்டோம். காலையில் நான் போய் எங்கள் தாயாரை ஒரு 5 நிமிடம் பார்க்குறேன். 6வது நிமிடத்தில் என்னுடைய தாயார் கண்களை திறந்து என்னை பார்த்தாங்க. நான் தூரமாக நின்று அழுதுட்டு உடனே ஓடி வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னப்பா, அம்மா உயிர் பிழைச்சிட்டாங்கப்பா, நிச்சயமாகவே முடிவு உண்ட நம்பிக்கை வீண் போகாதுன்ற சொன்ன வார்த்தை அன்றைக்கு நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்தது. சோம் பண்ணோம். இந்த விஷயம் பிரசாந்திற்குள் தேவன் மேல் இருந்த நம்பிக்கையை அதிகமாக்கியது. பிரசாந்தின் தாயாரின் மருத்துவத்திற்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கு அவருடைய தந்தை நிறைய போராட்டங்களை சந்தித்தார். அதை பார்த்துவிட்டு பிரசாந்த் படிப்பை விட்டுவிட்டு வேலை செய்ய தொடங்கினார். அப்போ என்னுடைய அண்ணா சொன்னார், சகோதரன் சொன்னார், ஒரு வேலை இருக்குது செய்வியாடா அப்படின்னு சொன்னார். அண்ணா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்னேன். சரிப்பா மொதல் வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு நல்ல இடமா இருக்கும். எக்மோர் ஸ்டேஷனில் அதுக்கு முன்னாடி இருக்கிறதான ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் தான் எனக்கு வேலை கொண்டு போய் சேர்த்து வச்சார். அதுங்க என்ன வேலைனாலும் நான் தான் செய்யணும். அந்த 15 வயதில் எப்படியாவது குடும்பத்தை மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பலத்தினால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தேன். தன் தாய் இருந்த பிறகு பிரசாந்த் தினமும் தன்னுடைய எதிர்காலத்திற்காக ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அதே பாத்ரூமில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னன்னா, என்னுடைய தாயார் ஜெபம் பண்ணுவாங்களே, ஏன் நம்ம அந்த ஜெபத்தை செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணதுனால தானே என்னுடைய தாயார் ஜீவனோட வந்தாங்க. அந்த ஜெபத்தை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லி அந்த பாத்ரூமில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே எப்படியாவது என் நிலைமை மாற்றுங்க. ஏன் இப்படி இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்க? நான் இந்த இடத்துல வேலை செய்யணுமா ஆண்டவரே? எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷம் அந்த இடத்துல தான் இருந்தேன். பிரசாந்தின் ஜெபத்தினுடைய விளைவாக அவருடைய வாழ்க்கை மாறத் தொடங்கியது. சரி எப்படியாவது மேலே வரணும்னு சொல்லி அந்த பாத்ரூமில் ஜெபம் பண்ணுறேன். அப்போது திடீர்னு ஆண்டவர் எனக்கு வேறு ஒரு வேலையை கொடுத்தாரு. ஒரு கம்பெனியில் ஒரு டீ கொடுக்குறதான வேலையை கொடுத்தாரு. அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், அப்பா இந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கிறியான்னு கேட்டார். கற்றுக்கிறையா அப்படின்னு சொன்னேன். அதையும் கற்றுக்க ஆரம்பித்து என்னுடைய தாயார் என்ன உலகத்தில் இருக்கும்போது ஆசைப்பட்டாங்களோ அந்த காரியத்தை அங்கே நான் செய்து முடிச்சிட்டேன். நான் தேவனுடைய ஊழியத்தை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி வந்தேன். ஊழியத்தை உடனே செய்யலைங்க. ஒரு 3 வருஷம் கர்த்தருடைய சந்நிதியில் காத்திருந்தேன். அதற்கு பிறகு படிப்படியாய் எங்களுக்கு ஒரு சில ஊழியங்களை அவர் கொடுத்தாரு. அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஐநாவரத்தில் கிளை சபையாய் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது பிரசாந்த் ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே என்னுடைய மனைவி செபித்த ஜெபம், என்னுடைய தாயார் செபித்த ஜெபம், காலையிலேருந்து அவங்க செபித்த ஜெபம், இந்த ஜெபம்லாம் எனக்கு ஒரு காரியத்தை பண்ணது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய பாத்திரத்தை நிரம்ப செய்த கர்த்தர் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய 2 பிள்ளைங்க, என்னுடைய மனைவி, குடும்பத்தோடு கூட நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை நிச்சயமாகவே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி பிரசாந்த், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம பிரசாந்துடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் கூட அவங்க ஜெபிக்கும் போது ஜெபத்தில் அந்த வல்லமை வெளிப்பட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. சொல்லப்போனால் ஆற்றுல நிறைய கரடு முரடான கற்கள் கிடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த கல் கரடு முரடாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆற்றோட நீரோட்டத்தில் அதை அடிச்சுட்டு போகும்போது அதை என்ன செய்யும், அதை உருட்டி அந்த கல் கூட மென்மையாக உருண்டையாக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கூட கரடுமுரடான நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மென்மையாக மாறும். நாம் தேவனுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டுப்பட்டு நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெற்றியை தருகிறார். பைபிளில் நம்ம பார்க்குறோம், யோசுவாவை குறித்து நம்ம பார்க்குறோம். யோசுவா கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா எரிகோ பட்டணம் பெரிய பட்டணம், தொழில் செய்கிறதுலேயும் ரொம்ப பெரிய நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு பட்டணமாக இருக்குது. அங்கே ரொம்ப பலசாலிகளாகவும் இருக்காங்க. அப்போ அதை நினைக்கும் போது இவங்களுக்கு எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் எரிகோ பட்டணத்தை ஜெயிக்க வேண்டிய அதுதான் முதல் பட்டணம். அதை ஜெயிச்சு தான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நாட்டுக்கு இவங்க போக முடியும். அந்த எரிகோ பட்டணத்துடைய மதில் சுவரை 7 நாள் 7 தடவை அவங்க சுற்றி வந்தாங்க. அதன் பிறகு அந்த மதில் சுவர் இடிஞ்சு விழுந்தது. அதை அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை என்ன? அவங்க எல்லாருமே போர் வீரர்களாக தான் இருந்தாங்க.
ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் துதித்து ஆராதிக்கணும். இது எல்லாமே போர் வீரர்களான அவங்களுக்கு ஒரு அசௌகரியமான காரியமாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் தேவன் சொல்கிறத அவங்க அப்படியே செஞ்சாங்க. ஏன்? உங்களுக்காக பைபிள்லேருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். தேவன் சொல்றாரு, இந்த பட்டணத்தை நான் உங்களுக்காக ஏற்கனவே ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க போய் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஆனா ஜெயிக்கிறதுக்கு தேவன் சொன்ன அந்த வழிமுறை இராணுவ வழிமுறையிலிருந்து முற்றிலுமா வேறுபட்டதா இருந்தது. ஆனாலும் அதை அவங்க கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கவும் செஞ்சாங்க. தேவன் சொன்ன வழிமுறையிலிருந்து அவங்க பின்வாங்காம நிலைச்சிருந்து கீழ்ப்படைஞ்சதுனால அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்கும் போது, அவர் வழியில் நீங்கள் நடக்கும்போது பின்வாங்காம நிலைச்சிருக்கணும். அப்போ அதே வெற்றியை தேவன் உங்களுக்கு தருவார். ஒருவேளை உங்களுடைய கடினமான நிலையில தேவனுடைய வழியில் உங்களால் நடக்க முடியலை, உங்களுக்கு தெரிஞ்சே அந்த வழியில் போக முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய வழியை விட்டு நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க, உறுதியாக நிலைச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சர்ச்சுடைய வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த முறை தேசிய சேனலில் சென்ட் ஜான்ஸ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச், சிந்த்வாரா, மத்திய பிரதேஷ். नवजीवन सिटी फेलोशिप चर्च, बरेली. CNI सिटी चर्च, फरूखाबाद, उत्तर प्रदेश. மற்றும் CNI சர்ச், சாபர்மதி, குஜராத்தில் இருந்து. உங்கள் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய பாடல்களை கலர்ஸ் டிவி மற்றும் CBN இந்தியா யூடியூபில் கேளுங்கள். நண்பர்களும் நீங்களும் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சில் இருந்து பாடகர் குழுக்களை பதிவு செய்ய எங்களுக்கு உதவ விரும்பினால் CBN-ற்கு கொடுங்கள். Give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தேவனுடைய பாதையில் நிலைச்சி இருக்கும்போது, அதுவும் பின்வாங்காமல் இருக்கும்போது தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார், திருப்பு முனையை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அவருடைய பாதையில் நடக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. நிறைய சிரமங்கள் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஊக்கத்தோடு அவருடைய வழியில் நடக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அதை விட்டு பின்வாங்கக்கூடாது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி நீங்கள் உறுதியாக நிலைச்சிருக்கும் போது தேவன் நமக்கு அதற்கான பரிசையும் தருகிறார், அதற்கான வெற்றியையும் திருப்பு முனையையும் தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சர்ச்சுடைய வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுடைய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என் பேர் ரைட் ரெவரண்ட் SK சுக்கா. நான் மத்திய பிரதேசம் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சோட பிஷப்பாக இருக்கேன். எங்களோட தலைமை அலுவலகம் செங்வாடால இருக்கு. மத்திய பிரதேசம் செங்வாடால தான் இருக்கு. பிஷப் அலுவலகம் லூத்தரன் பவன் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுது. ஒரு பிஷப்பா கடந்த 3 வருஷமா இந்த சர்ச்சை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் தான் இப்பவும் என்ன வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சர்ச்சோட ஆரம்பம் ஸ்வதேஷ் மிஷனரி சொசைட்டி மூலமா 1877 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. அந்த நாட்கள்ல மிஷனரிகளா இங்க வந்து 4 பேரு, அவங்க செங்வாடா, பெத்தூல், அப்புறம் சாகரை தங்களோட பணித்தளமா ஆக்கிக்கிட்டாங்க. பிறகு அவங்க தொடர்ந்து இங்க சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்க. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ற பணியை
அவங்க இங்க செஞ்சாங்க. ஆனா இங்க இருந்த சுற்றுச்சூழலை, சமூக சூழலை அவங்க பார்த்துட்டு அவங்க தங்களோட சேவையின் இடத்தை அதிகமாக்கினாங்க. எங்க சர்ச் கட்டப்பட்டப்ப பிரதிநிதித்துவம் பல இடங்கள்ல இருந்து இங்க நடந்துச்சு. இந்த சர்ச்சோட முதல் செனட் சிந்த்வாடால இருக்கிற பழைய சர்ச்சில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப மத்திய பிரதேசத்துல இருக்கிற இவாஞ்சலிக்கல் சர்ச் 3 மாநிலங்கள்ல இருக்கு. அதாவது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அப்புறம் மகாராஷ்டிராலையும் இருக்கு. எங்க சர்ச் ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 20,000க்கும் மேல சர்ச் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஏறக்குறைய 50 பாஸ்டர்கள் இருக்காங்க. அதே அளவு சுவிசேஷம் பிரசங்கம் பண்றவங்களும் இருக்காங்க. எங்களுக்குன்னு 2 பெரிய ஹாஸ்பிட்டல்கள் இருக்கு. ஒன்னு பார்டர்ல இருக்கு, இன்னொன்னு ஹுராய் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சோட இந்த செயின்ட் ஜான் சர்ச், இந்த சர்ச்சோட விசேஷம் என்னன்னா, இந்த சர்ச்சோட வரலாற்று சிறப்பான வடிவமைப்பு ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் செஞ்சாரு. ஆனா இந்த சர்ச் இங்க இருக்கிற மக்களோட பங்களிப்பு, நன்கொடை மற்றும் கடும் உழைப்பால கட்டப்பட்டிருக்கு. அதோட இது தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. எங்க சர்ச் லூத்தரன் சர்ச் ஆகும். லூத்தருடைய கொள்கைகளை கடைபிடிக்குது. அதோட கூட உறுதியா தன்னுடைய சீஷர்களுக்கு லூத்தருடைய போதனைகளை போதிக்குது. மக்கள் நல்ல விசுவாசியா இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சுடைய வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம். இதை நமக்காக சொன்ன ரெவரண்ட் சுகா அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்காரு, நமக்கு திருப்பு முனைகளை தருகிறார் அப்படிங்கிறத இந்த சர்ச்சுடைய வரலாறு பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்காக, சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்காக, அப்பா என்னுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அவங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களையும் போராட்டங்களையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. சமாதானத்தை தாங்க கர்த்தாவே. எல்லா போராட்டத்திலையும் அவங்க உறுதியா நிலைச்சிருந்து ஜெபம் பண்ண அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றி தாங்க கர்த்தாவே. அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையை தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடுமாற்றங்களையும் நீங்க சரி பண்ணுங்க கர்த்தாவே. அப்பா, நீங்க எங்களுக்கு பரிசு தரக்கூடிய தேவனா இருக்கீங்கப்பா. அந்த திருப்பு முனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. போராட்டத்தில் ஜெயிக்க எங்களுக்கு பலனை தாங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்பு முனையை தருகிறார். ஜெபம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையை நீங்க பெற முடியும். நீங்க அதிக அளவு பயன்படுத்தினீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். குறைந்த அளவு பயன்படுத்தினீங்கன்னா குறைந்த அளவு வல்லமை கிடைக்கும். அதனால நீங்க ஜெபத்துல நிலைச்சிருங்க. அப்போ தேவன் தரக்கூடிய அந்த சிறந்த பரிசாகிய திருப்பு முனையை, வெற்றியை உங்களால பெற முடியும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. இந்த வசனத்துல 2 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவன் நம்மை அழைத்த அழைப்பிற்கு, அதாவது நம்ம நன்மை செய்ததுல சோர்ந்து போகக்கூடாது. 2வது, சரியான நேரத்தில் அதற்கான பலனை தேவன் தருகிறார். இதை தான் நம்ம இன்றைக்கு சாட்சியா பார்த்த பிரசாந்த் அவங்களுடைய சாட்சியிலையும் பார்த்தோம். எரிகோ மதிலை ஜெயிச்ச அந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம இதை தான் பார்க்குறோம். அதனால நீங்களும் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க, நிலைச்சிருங்க, பின்வாங்காம இருங்க. தேவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தருவார். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.